நவராத்திரியில் என்ன ஸ்பெஷலாக செஞ்சாலும் சுண்டல் இல்லாமல் நவராத்திரியே கிடையாது. தினம் ஒரு சுண்டல் கண்டிப்பாக செய்யணும். இன்றைக்கி நவராத்திரியோட 2வது நாள். இன்றைக்கி பச்சை பட்டாணி சுண்டலும் கூடவே புளியோதரையும் தான் செஞ்சு நைவேத்தியம் பண்ணி அதை வரவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கொடுக்கலாம். பச்சை பட்டாணியும் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த சுண்டலை இன்னும் டேஸ்ட்டாக மாற்றுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் பால், புதினா கொஞ்சம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மசாலா வதக்கும் போது அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு வதக்கணும். கருக விடாமல் பார்த்துக்கோங்க. மசாலா வதங்கினதும் நம்ம வேக வச்சுருக்க பட்டாணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கறிவேப்பிலை, கொத்தமல்லி அப்படியே தூவி தரும்போது அதை பசங்க எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு போட்டு கொடுக்கும்போது டேஸ்ட்டும் மனமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பசங்களும் அதை அப்படியே சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.